ஏமாத்து வேலை, இது அந்த வேலை, இந்த வேலை அப்படின்ட்டு. ஆனால் உண்மையாக சொல்ல போனால் நம்மளை விட எஸ்ஐஆர் அவங்க தான் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க தான் இன்டர்னலாக எப்படி நடக்கும், இந்த சுப்ரீம் கோர்ட்டு போனாலும் நிச்சயமாக இதெல்லாம் தடுக்க முடியாதுன்னு தெரியும். மீண்டும் சுப்ரீம் கோர்ட்டு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிற நடக்காங்க. ஆனால் நம்ம இப்போ நம்ம பிஎல்ஏ2ஓட முக்கியத்துவம் போன முறை இருந்ததை விட இந்த வாட்டி கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க வீடு வீடு வரும்போது அவர் இப்போ கூட இப்போ ஒரு நண்பர் காட்டினாரு, அவங்க அந்த கவர்மெண்ட் அதிகாரிகள் வராங்க, எலெக்ஷன் சொல்லி கூடவே டிவிக்காரங்க போகிறாங்க. போகும்போது ஒரு துண்டுச்சீட்டு கொடுக்குறாங்க, நீங்கள் உங்களுக்கு இலவச இதெல்லாம் இருக்குது அப்படின்னு. இது கவர்மெண்ட் அதிகாரிகள் வரும்போது இதெல்லாம் நமக்கு ஒரு விழிப்புணர்வு மாதிரி நம்ம இருக்கிற மாதிரி செய்யணும். சம்பந்தமாக எங்களுக்கு ஒரு முக்கிய புக்கை வாட்ஸ்அப்பில் முதல்ல போடலாம்னு நினச்சோம். ஒரு பேர் அண்ணாமலை அவர்கள் வந்து நான் முழுசாக படிப்பேன். பொன்னார் அவர்களும் விளக்கமாக சொன்னாங்க. ஸோ முன்னாள் தலைவர்கள் எல்லாருமே இதோட விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. அதை உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக தான் இப்போ எங்களுக்கு இந்த வேலை இருக்குது. இதை வந்து எல்லா கேள்விகளுக்கும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும், என்னென்ன வேலை இருக்குது, எப்படி இருக்குன்றது. அதை நம்ம இப்போ நான் சொல்லினதுக்கப்புறம் இடைமறுப்பாளர் அமைப்பாளர் அவரும் பேசுவார், மேடமும் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ரமேஷ் வந்து எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லுவார். ஏன்னா டிஎம்பி எப்படி ஹேண்டில் பண்ணுறது இல்லைன்னு அது ஓப்பனாக சொல்கிறேன். அது நாங்கள் என்ன ஒன்றும் தயாராக இருக்கும் அன்றைக்கி சொன்னோம். இப்போவே அந்த வேலையை ஆரம்பிச்சாங்க. இந்த வேலையை துவக்கிறது 4ஆம் தேதி. நாங்கள் மீட்டிங் போனது 4 நைட்டை துவங்கிட்டாங்க. 4ஆம் தேதி இது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இப்போ இனிமேல் நம்ம தாமதப்படாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வாட்ஸ்அப் வந்திருக்கோம். உங்களுக்கு பிஎல்ஏ2 உங்கள் தெருவுக்கு யார் ஆஃபீஸர் வர போகிறாங்க ஒரு நம்பர் வந்திருக்கும், அனுப்பிச்சிருக்கோம். எல்லாரும் எல்லா மண்டலத்தில் வச்சுருக்காங்க. தயவு செய்து பிஎல்ஏ2 இருக்கிறவங்க எல்லாரும் அந்த மண்டல தலைவர் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை ஃபோனில் கான்டாக்ட் பண்ணுங்க. ஒரு குற்றச்சாட்டு வந்து யாரும் கான்டாக்ட் பண்ணலன்ட்டு கான்டாக்ட் பண்ணுங்க. ஒரு விஷயம் ஒரு 2 மணி நேரம் போக முடியாமல் இருக்கலாம், யாராச்சும் ஒருத்தர் போய் ஆகணும். ஏன்னா அவங்கள ஃபாலோ பண்ணால் தான் நமக்கு இன்னைக்கு வந்து நம்ம ஜெயிக்கிறதுக்கோ நம்ம கட்சியை வளர்ச்சி அடைகிறதுக்கோ இது முக்கியமான ஒரு கருவியாக இருக்கும். ஏன்னா பிஎல்ஏ2 இந்த வாட்டி